நிறைய பணம் எல்லாம் கொடுப்பாரு, நம்ம போனோம் அப்படின்னு நினைச்சிட்டே போவாரு. அது வந்து ஏசப்பாக்கு தெரிஞ்சிடும். நீங்க யாராவது ஏதாவது மனசுல நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஏசப்பாக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? அதே மாதிரி ஏசப்பாக்கும் என்ன பண்ணாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு. பிலேயாமோட இருதயத்தை ஏசப்பா தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கோடனே அவரோட தூதர் வந்து வராங்க வழி மறிக்கிறதுக்கு. சரிங்களா? அப்போ அந்த கழுதை வந்து பார்க்குது. இப்போ வந்து அந்த தூதர் வந்து வரப்பாரு. தேவதூதர் வந்து என்ன பண்றாரு, அவருக்கு எதிர நிற்கிறாரு. அது வந்து அந்த கழுதை பார்க்குது. ஆனா அது பிலேயாம் கண்ணுக்கு தெரியல. ஏன் சொல்லுங்க? பிலேயாம் மனசுல என்ன இருக்கு? கெட்ட புத்தி இருக்கு. இருக்கா? அதனால என்ன பண்றாரு, தேவதூதர் வந்தாலும் அவர் கண்ணுக்கு தெரியல. ஆனா அந்த கழுதை பாத்தீங்களா, உடனே கண்டுபிடிச்சது. ஐயோ, தேவதூதர் வந்திருக்கு, நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு வழி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அந்த கழுதை அப்படியே வழியில இருந்து அப்படியே அந்த வயல் வழியா போகுது. என்னன்னா அந்த கழுதை நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஏன் இப்படி தாறுமாறா போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, பிலேயாம் கொம்பெடுத்து அந்த கழுதைய அடிப்பாரு. அடிச்ச உடனே அது பொறுமையா இருக்கும். மறுபடியும் என்ன பண்றது, தேவதூதர் திரும்ப என்ன பண்றாங்க, தேவதூதன் வந்து வழியில நிக்கிறாரு. அப்ப வந்து அந்த கழுதை என்ன பண்ணுது, அந்த தேவதூதனை பார்த்துட்டு அப்படியே இப்படி சோறு பக்கமா ஒதுங்குது. ஒதுங்கின உடனே என்ன ஆகுது, பிலேயாம் யார் மேல உட்கார்ந்துருக்காரு, கழுதை மேல உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த கழுதை செவர் ஓரமா போகும்போது பிலேயாமோட கால் என்ன ஆகும், அந்த செவத்துல பட்டு நசுங்கும் இல்லையா? அப்ப அவருக்கு கோவம் வரும். என்னன்னா இந்த கழுதை ஒழுங்காவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு அடி அடிப்பாரு. அப்போ அந்த கழுதை என்ன பண்ணும், அமைதியா இருக்கும். அப்ப கூட அந்த தேவதூதன் வந்து யார் கண்ணுக்கு தெரியல, பிலேயாம் கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவன் மனசுல கெட்ட புத்தி இருக்கா? அப்புறம் என்ன பண்றாரு, மறுபடியும் வந்து அந்த தேவதூதன் என்ன பண்றாரு, ரெண்டு பக்கமும் வழியே இல்லை, நடுவுல வந்து இழுத்தாரு தேவதூதன். கத்தி வச்சுட்டு இருக்காரு, கையில என்ன வச்சிருக்காரு, பாத்தீங்களா? தேவதூதன் கையில என்ன இருக்கும், கத்தி இருக்கும். அந்த கத்தி எப்படி இருக்கும் தெரியுமா, ரெண்டு பக்கமும் ஷார்ப்பா இருக்கும். சரிங்களா? இது பாருங்க, இருக்கா கையில எவ்வளவு பெரிய கத்தி பாருங்க. என்ன பண்ண வந்திருக்காரு, இந்த பிலேயாம் ஏதாவது பண்ணா டப்புன்னு அவனை போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு ரெடியா வச்சுருக்காரு. சரியா? அப்போ வந்து அந்த கழுதை என்ன பண்ணுது, தேவதூதனை பார்த்துட்டு என்ன பண்ணுது, அப்படியே கீழே அப்படியே உட்காந்துருது. உடனே பிலேயாமுக்கு செம்ம கோவம் வந்துச்சு. என்ன இந்த கழுதை இப்படி பண்ணுறது சொல்லிட்டு மறுபடியும் அடிப்பாரு. இப்போ எத்தனை தடவை அடிச்சாரு, 3 தடவை அடிச்சாரு. அப்ப அந்த கழுதைக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு. உடனே அந்த கழுதை என்ன ஆயிடுச்சு தெரியுமா, பேச ஆரம்பிச்சிச்சு. எப்படி பேசுச்சு, ஏசப்பாலாம் பேச வச்சாரு. இந்த கழுதை மூலியமா என்ன பண்ணாரு, பிலேயாமுக்கு உணர்த்துறாரு. கழுதை எங்க பேசிட்டு கேட்டுருக்கீங்களா? ஆனா ஏசப்பா நினைச்சா என்ன வேணாலும் செய்வாரு. சரியா? கழுதை என்ன பண்ணுச்சு, பேசுச்சு. எதுக்கு என்ன அடிக்கிறீங்க 3 தடவை, நான் உங்களுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேசுது. உடனே அவன் என்ன சொல்றான், பிலேயாம் என்ன சொல்றாரு, நீ வந்து எனக்கு ஒழுங்காவே வழியில போக மாட்டேன்ற, என்ன என்ன பண்ற, கிண்டல் பண்ற, அதனால நான் எனக்கு கோவம் வந்துச்சு, என் கையில கத்தி இருந்ததுன்னா கண்டிப்பா உன்னை வெட்டி போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவார் பிலேயாம். உடனே அந்த கழுதை சொல்லும், நான் உங்க கூட எவ்வளோ நாளா இருக்கேன், நீங்க என் மேல எவ்வளோ நாளா எத்தனை இடத்துக்கு போயிருக்கீங்க, பிரயாணம் பண்ணியிருக்கீங்க, ஆனா நான் உங்களுக்கு எப்பயாவது இந்த மாதிரி செஞ்சிருப்பேனா? ஆனா இப்போ வந்து நான் இப்போ தேவதூதன் வந்து இருக்கிறார் இல்லையா, அது கழுதைக்கு தெரிஞ்சுது. அதனால நான் அந்த கழுதை வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுது, அந்த எஜமானுக்கு சொல்லுது. அப்போதான் வந்து அந்த பிலேயாம் என்ன பண்றாரு, தேவதூதனை பார்க்கிறாரு. அப்பதான் அந்த கண்ணுக்கு உணர்றாரு, ஐயோ நான் செஞ்சது தப்பு, என் மனசுல வந்து ஒரு கெட்ட எண்ணத்தை வச்சிருந்தேன், அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனதுருகி என்ன பண்றாரு, தேவனை பார்த்து ப்ரே பண்றாரு. அப்பதான் அந்த தேவதூதனும் தெரிகிறாரு அவர் கண்ணுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து அந்த பிலேயாம் நாட்டுக்கு போறாரு, மோவாப் தேசத்துக்கு போறாரு. மோவாப் தேசத்துக்கு போறா. அப்போ அங்க வந்து என்ன பண்றாருன்னா, ராஜா அவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாச்சு. நான் அனுப்பி வச்சேன் பிலேயாம இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும், அவங்கள வந்து நாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தா ஆள் அனுப்பினேன், அதை கேட்டுட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி போறாரு பிலேயாம் கிட்ட. மோவாப் தேசத்து ராஜா யாரு,
அதனால அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்காக காலையில ராஜா என்ன பண்றாரு, பாலாக் ராஜா இந்த விலேயாமை கூட்டிட்டு அந்த இஸ்ரேல் தேசத்துல அவங்க அங்கெல்லாம் இருப்பாங்களே எல்லாரும் அவங்கள வந்து காமிப்பாரு. இது பாருங்க, இவங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவங்க எல்லாரையும் என்ன பண்ணுங்க, நீங்க சபிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, நான் எனக்கு வந்து ஏசப்பா எனக்கு என்ன சொல்வாரோ, என்னோட எஜமான் ஏசப்பா அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சரின்ட்டு என்ன பண்ணுவாருன்னா 7 பலிபீடம் கட்ட சொல்வாரு பாலாக் ராஜாவை. எத்தனை பலிபீடம்? 7 பலிபீடம் கட்ட சொல்வாரு. 7 பலிபீடம் கட்டிட்டு அதுல வந்து 7 ஆட்டு கடாக்களையும் அப்புறம் வந்து 7 காளைகளையும் வந்து வைக்க சொல்வாரு. ஒரு ஒரு பலிபீடத்திலையும் ஒரு ஆட்டுக்கடா ஒரு காளையை வைக்க சொல்லி பலியை செலுத்துவாங்க. எதுக்காகன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களை சபிப்பாரு, அவர் சொல்றபடி செஞ்சா அவர் சபிச்சுடுவாரு அப்படின்ட்டு இந்த பாலாக் ராஜாவுக்கு ரொம்ப ஆசை. சரின்ட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாருன்னா ரெடி பண்ணிடுவார். ரெடி பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் ஒரு பலிபீடத்துக்கு போகும்போது அவர் என்ன பண்ணாரு, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஏசப்பா பார்த்து ப்ரே பண்றாரு. ப்ரே பண்ணோன்னா என்ன சொல்றாரு, ஏசப்பா இந்த ஜனங்கள் வந்து கர்த்தரால ஏசப்பாவால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கள நான் இப்படி சபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, அவரை ஆசீர்வதிப்பார் விலேயாமும். உடனே இந்த பாலாக் ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வரும். நான் அவரை சபிக்க சொல்லி கூட்டிட்டு வந்தா இவரை ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னொரு இடத்துக்கு போலாம் வாங்க அப்படின்ட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு. இன்னொரு இடத்துக்கு போனா அங்கேயும் அதே மாதிரி பலிபீடம்லாம் வச்சுட்டு இப்போ நீங்க உங்க இஸ்ரேல் ஜனங்களை சபிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே பாலாக் மறுபடியும் என்ன பண்ணுவாருன்னா ஏசப்பா பார்த்து பிரேயர் பண்ணி என்ன சொல்வாரு, இஸ்ரேல் ஜனங்க வந்து ஏசப்பாவுக்கு மிக பிரியமானவங்க, அவங்கள வந்து நான் சபிக்கிறதுக்கு நான் வந்து தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள ஆசீர்வதிப்பாரு. ஆசீர்வதிச்ச உடனே இந்த விலேயாம் ராஜா கோவம் வருமா, கோவம் வராதா? கோவம் வரும், நிறைய கோவம் வரும். அவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை சபிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தேன், உனக்கு நிறைய பொண்ணு வெள்ளி எல்லாம் கொடுக்கலான்னு நினைச்சா அதையெல்லாம் வந்து வாங்க விடாம உன் கடவுள் உன்னை தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த விலேயாம் சொல்வாரு, எனக்கு வந்து என்னோட எஜமான் யாரு, ஏசப்பா, அவர் சொல்றதான் நான் கேட்பேன், அதனால எனக்கு அவர் என்ன தெரியப்படுத்துறாரோ அதுதான் நான் சொல்லுவேன், அது நான் வந்து அவரோட தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா இந்த ராஜாவுக்கு கோவம் வந்து போயிடுவாரு. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், ஏசப்பாக்கு கீழ்படியணும். கழுதை வந்து எப்படி கீழ்படிச்சது, தேவன் வந்து கழுதையோட வாயை திறந்து என்ன பண்ணாரு, விலேயாம் வந்து தப்பு பண்றதை உணர்த்தினாரு கழுதை மூலமா. அந்த கழுதை பேசினோடனே அவன் என்ன பண்ணான், ஐயோ ஆமா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு, ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அதே மாதிரி நம்ம கூட ஏதாவது ஒரு சின்ன தப்பு நம்ம மனசுல நீங்க நினைக்கலாம், அந்த பொண்ணுக்கு தெரியாது, நான் நேற்று வந்து அவன் பென்சிலை திருடிட்டேன், அவன் சாப்பிட்டு சாப்பிட்டேன், அது தெரியாது, யாரும் பார்க்கல. ஆனா யாரும் பார்க்கலாம் நீங்க மனசுல நினைக்கிற பாவம் வந்து யாருக்கு தெரியும், ஏசப்பாக்கு தெரியும். நல்லா பார்த்துட்டே இருப்பாரு, இந்த பொண்ணை வந்து நேற்று அவன் பென்சிலை திருடினல அப்படின்ட்டு உன் மனசுல இருக்கும். ஆனா யாருமே பார்க்கல நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஏசப்பா பார்த்து என்ன பண்ணுவாரு, அது தப்பு தப்புன்னு சொல்லுவாரு. ஆனா சில பேர் என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். வேற செய்யலாமா, செய்யக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம மனசுல எந்த கெட்ட இதுவும் இருக்கக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. யாருக்கு கீழ்படியணும் நம்ம, இப்போ ஏசப்பாவோட விலேயாமோட எஜமான் யாரு, ஏசப்பா. ஏசப்பாக்கு கீழ்படிந்தாரா இல்லையா? ஏசப்பா அவனுக்கு நிறைய வந்து பொண்ணு வெள்ளி எல்லாம் ராஜா தரனாரு. ஆனா என்ன பண்றாரு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து கடவுள் என்ன சொல்றாரோ அதுதான் நான் செய்வேன்னு சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி நீங்க கூட நீங்க வந்து என்ன பண்ணணும், ஏசப்பாவை உங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கணும். உங்க உள்ளத்துல ஏற்றுக்கிட்டு அவருக்கு கீழ்படிஞ்சு நடந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். அதே மாதிரி வீட்டுல ஸ்கூல்ல எல்லாம் உங்க பேரண்ட்ஸ் உங்க டீச்சர் சொல்றபடி எல்லாம் கேட்கணும். சரிங்களா? கேட்பீங்களா? யாரெல்லாம் கீழ்படிங்க? சரி, ஓகே. சரி, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மோவாப் தேசத்தோட ராஜா பேர் என்ன? நான் கேள்வி கேட்கிறேன், ஒருவருக்காரன் கை தூக்கணும். சரியா? அப்பதான் உங்களுக்கு கதை புரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியும். மோவாப் தேசத்தோட ராஜா யாரு? அப்ப நான் சாப்பிட்டு ஒருவருக்கா நான் வந்து எழுப்புவேன். சரியா? மோவாப் தேசத்தோட ராஜா யாரு?
பேர் என்னப்பா? பாலேசர் பலவரம். சரி சரி. அப்புறம் வந்து இப்போ வந்து தேவதூதன் வந்தார்ல, தேவதூதன் கையில என்ன இருந்தது? என்ன கத்தி சொன்னேன்? என்ன கத்தி சொன்னேன்? இருபுறமும் பெருக்குள்ள பட்டயம். பாலாக் ராஜா வந்து பிலேயாமை எதுக்காக கூப்பிட்டாரு? சரி எழுது. சண்டே எழுது. எதுக்காக கூப்பிட்டாரு? யார சபிக்க சொன்னாரு? இருங்க அவர் சொல்லுப்பா. யார சபிக்க கூப்பிட்டாரு? சரி சபிக்கிறதுக்கு கூப்பிட்டாருல. சரி உட்காருங்க. சொல்லுங்க. யார சபிக்க? இஸ்ரவேல் ஜனங்கள. யார? இஸ்ரவேல் ஜனங்கள் யார் தெரியுமா? ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியமானவர்கள், ஏசப்பாவால ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அந்த ஜனங்களை சபிக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாரு? பிலேயாம கூப்பிடுறாரு. சரியா? பிலேயாம் சொன்னா, பிலேயாம் வந்து ஒருத்தரை சபிச்சா அது அப்படியே நடக்குமா? அவர் ஆசீர்வதிச்சா அப்படியே கொண்டு அவர் நம்பி என்ன பண்றாரு? அந்த ஜனங்களை சபிக்க கூப்பிட்டாரு. அப்படி கூப்பிடலாமா? ஏசப்பா பிள்ளைங்களை இப்ப இந்த பொண்ணை ஏசப்பாவை ஏத்துக்கிட்டா, நீ அந்த பொண்ணை திட்டினா ஏசப்பா சும்மா இருக்காரா? என்ன பண்ணுவாரு? உடனே ஒரு தண்டனை கொடுப்பாரு. சரியா? அதனால என்ன பண்ணக்கூடாது? யாரையும் வந்து நம்ம சபிக்க கூடாது. எல்லாருமே ஏசப்பா பிள்ளைங்க, ஏசப்பாவை ஏத்துக்கணும். சரிங்களா? சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். சரி, அவர் வந்து எத்தனை பலிப்பீடம் கட்டினாரு? சரி, இப்போ வந்து பிலேயாம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணாரு? தெரியும். ஆமா, வெரி குட். சரி, கதை புரிஞ்சுதா உங்களுக்கு? இதன் மூலம் என்னன்னா, நம்ம வந்து நம்மளோட எஜமான் யாரு? ஏசப்பா. அதே மாதிரி வீட்டுல நம்மளுக்கு எஜமான் யாரு? நம்மளோட அப்பா அம்மா, ஸ்கூல்ல டீச்சர். அது மாதிரி எல்லாருக்கும் என்ன சொல்லணும்? நம்ம டீல் பண்ணிடணும். சரியா? இப்போ நம்ம இந்த கதைக்குரிய மனப்பட
சொல்லணும். கீழே கேட்பாங்கக்கா. ஆமா அது பாருங்க, நீங்க எல்லாரும் படிச்ச வாசனை மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாமே படிக்கிறேன்னா நீங்க சொல்லணும். 1 2 4 சத்தமா சொல்லுங்க. சங்கீதம் 119:67. உமது கட்டளைகளால் உணர்வடைகிறேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். சங்கீதம் 119:104. கேளுங்கள் நீங்கள் அந்த துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமங்களும் தன் நினைவையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புகிறவன் அவர் மன்னிக்கிறதற்கு தைரியம் பெறுகிறார். ஏசாயா 55:7. நீங்கள் உங்களை மன்னித்தபடிக்கு உங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களை இருங்கள். யாக்கோபு 1:22. அதோட
அவங்கள வந்து நீ போய் சபின்னு சொன்னா அவங்க செஞ்சாரா? செய்யல. யாருக்கு கீழ்படித்தாரு? ஏசப்பா கீழ்படித்தார் இல்லையா? அதே மாதிரி நம்ம கூட நீ போய் அவனை அடிச்சுட்டு வா அப்படின்னு யாராவது சொன்னா என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. நான் ஏசப்பாவோட பிள்ளை, நான் அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன், நான் வந்து நல்ல பிள்ளையா இருப்பேன்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணணும்? டெய்லி ப்ரேயர் பண்ணணும். பைபிள் கொடுத்தாங்களா டெய்லி ஒரு வசனம் வாசிக்கணும். சரி, பாட்டு ப்ரே பண்ணுவாங்க. கண்ணு கேட்கணும். பண்பும் இரவை நேரத்தை நிகழ்ச்சியிலுள்ள தேர்ச்சி வாழ்வதி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே புதிய மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தாவே, இந்த அருமையான நாளில் ராஜா நீர் எங்களோடு கர்த்தாவே இருந்து இம்மட்டுமாக நீ பேசுமாக்க கர்த்தாவே, இரு நாங்கள் கடைசி நேரத்தில் கூட கர்த்தாவே மறுபடியும் திரும்பி பாராடுவதற்காக நன்றி துதிக்கிறேன். கர்த்தாவே எல்லாவற்றிலும் வளரங்கள் சொல்லப்பட்ட வண்ணமாக கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் வகை வகையாகவும் பங்கு பங்காகவும் நீங்கள் கொடுக்கிறேன். அதை நாங்கள் உணர்ந்து கூட கர்த்தாவை ஈடுபடுத்த செவை கொடுத்து உணர்வடைந்து கூட கர்த்தாவே, இந்த வார்த்தைக்கு கூட கர்த்தாவே நாங்கள் கடைபிடித்ததாகவும் பற்றுக்கொண்டதாகவும் பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் கர்த்தாவை மட்டுப்படுத்ததாகவும் நீருடைய சேர்ந்தாய்ந்த கர்த்தாவை செபிக்கிறோம். உண்மை அறியாத பிள்ளைகள் ஆண்கள் வந்திருக்கும் போது கூட கர்த்தாவே, நீர் எப்பேற்பட்ட தேவன், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் என்று கூட கர்த்தாவே, இப்பேற்பட்ட தன்னுடைய ஜீவனையை கொடுத்த தேவன் என்று கூட கர்த்தாவை உணர்ந்து கொண்டு கூட கர்த்தாவே, உமக்கு என்று தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன், இயேசுக்காக நான் வாழ்வேன் என்று நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய பிள்ளைகளாக தொடர்ந்து அவர்களோடு நம்மை வழிநடத்துவதாக கர்த்தாவை செபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் கர்த்தாவை இருந்தால் போகாது ஊனையும் கண்களையும் வகையற்ற வார்த்தைகள் கூட கர்த்தாவை, பலன் கொடுக்கிற வார்த்தைகள், உணர்த்தும் வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள் கர்த்தாவை, எஜமானாகிய உங்களுடைய வார்த்தைகள் கீழ்படுத்தி வளர்க்க நீ உதவி செய்ய கர்த்தாவை செபிக்கிறோம். நாளை தினத்துக்காக நீர் எங்களை ஆயத்தப்படுத்துகிற நிச்சய நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்துட்டாய் கூட கர்த்தாவை செபிக்கிறோம். நீரை காத்துக் கொள்கிறார்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்பெற்ற நாமத்தில் காண்பில் வேண்டிக் கொள்ளும் சீருள்ள பரலோக பிதாவே. அப்படியே வந்து உங்க ஆண்டிக்கிட்ட அப்படியே சைலண்டா போட்டோம். பக்கத்துல